ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரம்ஜான் ஸ்பெஷல் ரொம்ப சுவையான தக்காளி ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பாய் வீட்டு கல்யாண விருந்துகளில் பிரியாணிக்கு சைடிஷாக வைக்கிற ரொம்பவே பாப்புலரான ஒரு ஸ்வீட். குறைந்த பொருட்களை வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது பிரியாணிக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம ப்ரெட் அப்புறம் சப்பாத்தி கூடயே வச்சு ரோல் பண்ணி சாப்பிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த தக்காளி ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி ஜாம் பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸில் நல்ல பழமாக 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியை வேக வச்சிடலாம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கத்தி வச்சு இதை ப்ளஸ் மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலே இருக்கிற தோலை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். அதிகம் கட் பண்ணிடக்கூடாது, இது மாதிரி லைட்டாக கீறி விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ இதே மாதிரி எல்லா தக்காளியுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஜாம் பண்ணுறதுக்கு நல்ல பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான், இப்போ இதை வேக வச்சிடலாம். இப்போ கடாயில் தண்ணி நல்லா சூடாயிட்ருக்கு. தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது, தக்காளி வேக வைக்கிறதுக்காக மட்டும்தான். அதனால் அளவாக சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் இதை 4லேருந்து 5 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து மேலே இருக்கிற தோலெல்லாம் சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. அதிக நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, கரெக்டாக 5 நிமிஷம் போல் வேக விட்டிங்கனாலே போதும். இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ இதை தண்ணியிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா தோலை நீக்கிடலாம். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா ஆறிடுச்சு. மேலே இருக்கிற தோலையெல்லாம் சுத்தமாக எடுத்துடுங்க. இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே தக்காளியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தோலை நீக்கிட்டு அரைச்சிட்டு ஜாம் பண்ணுற போது ஜாம் 5-6 மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி எல்லா தக்காளியிலையுமே தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ தக்காளி விழுது ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நைஸாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நெய் உருகுனதுக்கப்புறமா இது கூட ஒரு 10-15 போல் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. முந்திரி திராட்சையெல்லாம் நம்மளுடைய விருப்பம்தான். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க, இல்லை குறைவாக வேணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ முந்திரி வறுப்பட்டுருச்சு. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு திராட்சை நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு வறுத்தரலாம். அவ்வளோதான், இப்போ முந்திரி திராட்சையும் நல்லா பபிள்ஸ் மாதிரி வறுப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நெய்யிலிருந்து வடித்து இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை உள்ளே சேர்த்துடலாம். எக்ஸ்ட்ரா நெய் எதுவும் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது, முந்திரி திராட்சை வறுத்த நெய்யே போதுமான அளவு இருக்குது. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஃபஸ்ட்டே நம்ம தக்காளியை வேக வச்சுட்டு சேர்த்துருக்கிறதுனால இதில் அதிகமாக பச்சை ஸ்மெல் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போல் வெந்தாலே போதும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 10 அளவுக்கு பேரிச்சம்பழத்தை விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். பேரிச்சம்பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, கொஞ்சம் பெரிய சைஸ் பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. இது மீடியம் ஹீட்டில் ஒரு 3-4 நிமிஷம் இருக்கட்டும்.
அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 4 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 4 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. பேரிச்சம்பழம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வெந்து ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு. இப்போ இது கூட இனிப்புக்காக 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஜாம் பண்ணுறதுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்கிறத விட வெல்லம் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் நமக்கு டபுள் மடங்காக கிடைக்கும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இணக்கம் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சரியாக போயிடும். பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சு ஜாம் வந்து திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த லைட் கலர் மாதிரி நமக்கு நல்லா டார்க் மெரூன் வந்துருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம தக்காளி ஜாம் தயாராகிடுச்சு. இது ரொம்பவே திக்காகிடக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக தான் இருக்கணும். இது ஆறுனதுக்கப்புறமா சரியாக போயிடும். அவ்வளோதான், இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரம்ஜான் ஸ்பெஷல் ரொம்ப சுவையான தக்காளி ஜாம் தயாராகிடுச்சு. இதில் நம்ம ஃபுட் கலர், சர்க்கரை இதெல்லாம் எதுவும் சேர்க்காம வெல்லம் சேர்த்து ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது நிறைய செஞ்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 5-6 மாதம் வரைக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். வேணுங்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் தக்காளி ஜாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.